வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸோட பார்ட் 2க்கு போகிறோங்க. இந்த பார்ட் 2ல் ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் அப்படின்னாவே ரொம்ப இம்பார்ட்டண்டான மிஷின்ஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டர்ஸ், மோட்டர்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தாங்க. ஸோ நம்ம இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பற்றி தான் கவர் பண்ண போகிறோம். அதோட ஆப்ரேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன், ப்ராக்டிக்கலாக அதோட யூசஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் கவர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை இன்னொரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுற மிஷின் தான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். இதில் எங்கேயுமே மெக்கானிக்கல் எனர்ஜி இன்வால்வ் ஆகாது. ஸோ பிகாஸ் இன்வால்வ் ஆகாதனால இதில் எந்த மெக்கானிக்கல் மூமெண்ட்டும் நடக்காது. இட் இஸ் அ passive electrical device which transforms electrical energy from one circuit to another. இதை ஏன் passive electrical circuit அப்படின்னு சொல்கிறோன்னா, இதில் எந்த எனர்ஜியும் ஜென்ரேட் ஆகிறது கிடையாது. passive electrical deviceனா it do not generate energy, பட் இது ஸ்டோர் பண்ணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கெப்பாசிட்டர் ஸ்டோர் பண்ணும், இண்டக்டர், அது எல்லாமே passive electrical device. ஆக்டிவ்னா it generates energy. ஆக்டிவ் டிவைசஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஜென்ரேட்டர்ஸ், டிரான்சிஸ்டர்ஸ், அது எல்லாமே ஆக்டிவ் டிவைசஸ். அதை பற்றி நம்ம தனியாகவே வீடியோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னா ஜென்ரலைஸ்டு டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்ம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஃப்ரம் ஒன் லெவல் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் டு அனதர் லெவல் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். இதை ஸ்டெப் அப் பண்ணும் அல்லது ஸ்டெப் டவுன் பண்ணும். இதுதான் ப்ராப்பர் டெஃபினேஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் எந்த மூவிங் பார்ட்டும் கிடையாதுங்க. ஸோ அதனால் இதோட மெக்கானிக்கல் லாஸ் ஜீரோ. வென் கம்பேரிட்டிவ்லி அந்த அதர் மிஷின்ஸ், ஜென்ரேட்டர்ஸ் அண்ட் மோட்டார்ஸை காட்டிலும் டிரான்ஸ்ஃபார்மரில் மெக்கானிக்கல் லாஸ் ஜீரோவாக இருக்கனால அதில் ஃபுல் லோட் எஃபிஷியன்சி நம்மளால் எடுக்க முடியும். தென் கம்பேர்ட் டு ஜென்ரேட்டர்ஸ் அண்ட் மோட்டார்ஸ், அது ரெண்டுலேயுமே ரொட்டேட்டிங் பார்ட் இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தாங்க. ஒன்று மேக்னெட்டிக் கோர், இன்னொன்று 2 வைண்டிங் இருக்கும். ஸோ இது ரெண்டு தான் டிரான்ஸ்ஃபார்மர், இதை ரெண்டு தான் வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் கோர் பாருங்கள். இந்த கோரை சுற்றி 2 லெம்ஸில் வைண்டிங்ஸ், அந்த காயிலை வைண்டிங் பண்ணியிருப்பாங்க. அதுதான் 2 வைண்டிங்ஸ், ப்ரைமரி வைண்டிங் அண்ட் செகண்டரி வைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அதை ப்ரைமரி வைண்டிங் சொல்கிறோன்னா, அது ப்ரைம் சோர்ஸ், தட் இஸ் இன்புட் சோர்ஸ்க்கு கனெக்ட் பண்ணிக்கிறதுனால அதை ப்ரைமரி வைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அவுட்புட்டை செகண்டரி வைண்டிங்கில் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் நம்ம வைண்டிங்ஸில் நம்ம வோல்டேஜ் சப்ளை பண்ணதால கரண்ட் ஃப்ளோ இருக்கும். கரண்ட் ஃப்ளோவில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இஎம்எஃப்னால ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் நடக்கும். அந்த ஃப்ளக்ஸ் ட்ராவல் ஆகிற பாத்து தான் ஃப்ளக்ஸ் பாத் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம ஃப்ளக்ஸ் பாத் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 வைண்டிங் இல்லைங்களா, அதை நம்ம லோ வோல்டேஜ் வைண்டிங் அண்ட் ஹை வோல்டேஜ் வைண்டிங், ஸோ எல்வி வைண்டிங் அண்ட் ஹெச்வி வைண்டிங்னு நம்ம இன்ஜினியரிங் டேர்ம்ஸில் மென்ஷன் பண்ணுவோம். மேக்னெட்டிக் கோர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சிலிக்கான் கோட்டட் வித் ஸ்டீல். அதாவது சிலிக்கான் ஸ்டீலில் தான் 90% ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மேக்னெட்டிக் கோர் இந்த மெட்டீரியலால் தான் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு லெஸ் ரிலக்டன்ஸ் பாத் அண்ட் லெஸ் ஹிஸ்டெரெசிஸ் லாஸுங்கிறதுனால. ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் அப்போசிஷன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டோட அப்போசிஷன் ரிலக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெட்டீரியலில் அந்த ரிலக்டன்ஸ் கம்மி, அதே சமயம் ஹிஸ்டெரெசிஸ் லாஸும் கம்மி. அப்படிங்கிறதுனால சிலிக்கான் ஸ்டீலில் தான் 90% டிரான்ஸ்ஃபார்மர் கோர் பண்ணுவாங்க. இந்த மெட்டீரியலால் மட்டும்தான் பண்ணுவாங்களா அப்படின்னா கிடையாது. இன்னும் நிறைய ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல், அதாவது சாலிட் அயன், அதே சமயம் அமார்ஃபஸ் ஸ்டீல்ஸு, அந்த மாதிரி மெட்டீரியலாலையும் மேக்னெட்டிக் கோர் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட்டாக இட் இஸ் மேட் அப் ஆஃப் சிலிக்கான் கோட்டட் வித் ஸ்டீல். அடுத்தது இந்த கோர் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு ஸ்டாக்டு பை இன்சுலேட்டட் ஸ்டாம்பிங். ஸ்டாக் அப்படின்னா ஒன்றின் கீழ் ஒன்றாக வைக்கிறது தான் ஸ்டாக்கு. அந்த ஸ்டாக்குமே ஒரு இன்சுலேட்டட், நடுவில் ஒரு இன்சுலேஷன் வச்சு ஒரு ஸ்டாக் மாதிரி வச்சுருப்பாங்க மேக்னெட்டிக் கோர். அதாவது பாருங்கள், இப்போ நீங்கள் இதில் இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்டாங்குலாக இருக்கிறது தான் ஒரு சிலிக்கான் ஸ்டீல் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, அந்த மாதிரி அந்த ரெக்டாங்குலர் ஷீட்ஸை ஒன்றின் கீழ் ஒன்றாக அப்படியே வச்சு அந்த ஒரு ஷீட்டுக்கும் இன்னொரு ஷீட்டுக்குமே நடுவில் ஒரு இன்சுலேஷன், அது எய்தர் வார்னிஷ் அல்லது எனி இன்சுலேட்டிங் மெட்டீரியலையும் வச்சு அது இன்சுலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் மேக்னெட்டிக் கோருக்கு இருக்கும். ஸோ ஜென்ரலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மேக்னெட்டிக் கோர்னால் இட் இஸ் மேட் அப் ஆஃப் சிலிக்கான் ஸ்டீல். அதை ஏன் அப்படின்னா லோ ரிலக்டன்ஸ் பாத் அண்ட் லோ ஹிஸ்டெரெசிஸ் லாஸ். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டாக்டு தின் மெட்டல் ஷீட்ஸ் வச்சு அந்த ஷீட்ஸையுமே அவங்க இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க வித் இன்சுலேட்டிங் மெட்டீரியல்னு சொல்லி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வைண்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக காப்பரால் தான் அதை செய்வாங்க.
நமக்கு நல்லாவே தெரியும். சின்ஸ் காப்பர் இஸ் அ வெரி குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அந்த கரண்ட்டை நம்ம சப்ளை பண்ணுறதுனால காப்பரால் மேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது 2 பேசிக் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸுங்க, கோர் டைப் அண்ட் ஷெல் டைப். இதுதான் வந்து ரொம்ப பேசிக் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஃபஸ்ட்டு டைப் வந்து கோர் டைப். கோர் டைப்பில் பார்த்தீங்கன்னா யூ லேமினேஷன் அண்ட் ஐ லேமினேஷன் இருக்கும். அதாவது இந்த ஷீட்டை வந்து இப்படி தான் லேமினேட் பண்ணியிருப்பாங்க. மேலே ஐ, இங்கே யூ அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. இதுக்கு 2 லிம்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த 2 லிம்ஸில் தான் அந்த வைண்டிங்ஸை எல்வி வைண்டிங் அண்ட் ஹெச்வி வைண்டிங்கை கொடுத்துருப்பாங்க. நடுவில் இருக்கிற ஸ்பேஸ்க்கு வந்து விண்டோ அப்படின்னு பேருங்க. தட் இஸ் த ஸ்பேஸ் என்க்ளோசர் பை த கோர். அதுக்கு வந்து நம்ம விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பாருங்கள், எல்வி வைண்டிங்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஹாஃப் டர்ன்ஸாக பிரித்து ஒரு ஈச் லிம்பில் இருக்கும். அந்த எல்வி வைண்டிங்கை சுற்றி தான் வந்து ஹெச்வி வைண்டிங், ஹை வோல்டேஜ் வைண்டிங்கை வந்து வைண்டப் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இதோட பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த 2 வைண்டிங்க்கும் நடுவிலுமே வந்து ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியலை வச்சு லைக் கோரில் பண்ண மாதிரி அந்த ஸ்டாக்ஸ்க்கு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ கோர் டைப் அப்படின்னா நீங்கள் இதை யூ செக்ஷன் அண்ட் ஐ செக்ஷன் லேமினேஷன் இருக்கும். ஈச் லிம்பில் வந்து எல்வி வைண்டிங், ஹெச்வி வைண்டிங் இருக்கும். இதுதான் ப்ராக்டிக்கலாக ஒரு கோர் டைப்போட டிரான்ஸ்ஃபார்மர் டயக்ராம். நெக்ஸ்ட்டு ஷெல் டைப் பார்த்தீங்கன்னா இ லேமினேஷன் அண்ட் ஐ லேமினேஷன். அதில் யூ லேமினேஷனுக்கு பதிலாக இங்கே இ லேமினேஷன் இருக்கும். இ மாதிரி இருக்கிறதுனால அது இ லேமினேஷன். மிடில் லிம்ப் ஒன்று இருக்கும். அட் த சேம் டைம் அந்தாண்டையும் இந்தாண்டையும் ரைட் லிம்ப் அண்ட் லெஃப்ட் லிம்ப் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இந்த மிடில் லிம்பில் தான் வந்து எல்வி அண்ட் ஹெச்வி வைண்டிங்கை அவங்க வந்து வைண்டப் பண்ணியிருப்பாங்க. கோர் டைப்பில் பார்த்த மாதிரியே எல்வி வைண்டிங்க்கும் ஹெச்வி வைண்டிங்க்கும் நடுவில் இன்சுலேட்டிங் மெட்டீரியலை வச்சு தனிச்சிருப்பாங்க. அட் த சேம் டைம் வந்து இதில் மிடில் லிம்பில் தான் வந்து எல்வி அண்ட் ஹெச்வி வைண்டிங் இருக்கும். அதில் 2 லிம்பில் இருக்கும். இதில் மிடில் வைண்டில் பண்ணுறதுனால அந்த லிம்ப் மட்டும் ஒரு லிட்டில் லார்ஜராக இருக்கும். ஸோ அட் த சேம் டைம் 2 விண்டோ இருக்கும். அதில் ஒரு விண்டோ, இதில் 2 விண்டோ இருக்கும். ஸோ ஷெல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் இதில் 3 லிம்ஸ் இருக்கும். அந்த மிடில் லிம்பில் தான் ஹெச்வி அண்ட் எல்வி வைண்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். மற்றபடி 2 விண்டோ இருக்கும். அந்த ஸ்பேஸ் என்க்ளோஸ்டு பை தட் ஆஃப் த கோர் அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் என்ன பெருசாக டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோர் டைப்பில் ஒரு சிங்கிள் ஃப்ளக்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதில் வந்து இந்த மிடில் லிம்பில் தான் ஃபுல் ஃப்ளக்ஸு ஃபார்ம் ஆகுங்க, 5. மீதி இதில் வந்து half த ஃப்ளக்ஸ் 5/2 தான் போகும். ஆனால் கோர் டைப்பில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்குவல் ஃப்ளக்ஸ் ஈக்குவலி ஃப்ளக்ஸ் வந்து ட்ராவல் ஆகும். அதுதான் ஒன்லி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கோர் டைப் அண்ட் ஷெல் டைப். ஸோ நீங்கள் இதுதான் வந்து பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் அ டிரான்ஸ்ஃபார்மர். நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லா ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸ்லையும் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குங்க, இன் ஆர்டர் டு ஸ்டெப் டவுன். இது வந்து ரியல் லைஃப் ஷெல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். சார்ஜரில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குங்க, அது கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ ஸ்மால் கெப்பாசிட்டி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ஹைஸ் கெப்பாசிட்டி டிரான்ஸ்ஃபார்மர் 2ஆக பிரிக்கிறாங்க. ஸ்மால் கெப்பாசிட்டியாக இருக்கிறதுனால அதை வந்து நம்ம நேச்சுரலாகவே ஒரு அயன் கோரில் போட்டு வச்சுருவாங்க. அதே ஹை கெப்பாசிட்டி டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா சேஃப்டி ப்ரிகாஷனுக்காகவும் அட் த சேம் டைம் இந்த ஹீட்லாம் டிசிபேட் ஆகும், அதை கவர் பண்ணி நம்ம வைக்கிறதுக்காகவும் ஒரு ப்ரூஃப் டேங்க், ஒரு அயன் ப்ரூஃப் டேங்க்கில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலை ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இது பாருங்கள், ரியல் டைம் இதெல்லாம் ஏர் கூல்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி ஸ்மால் கெப்பாசிட்டி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் வந்து ஏர் கூல்டு டிரான்ஸ்ஃபார்மராக தான் இருக்கும். எதர் ஒரு கண்டெய்னரில் அல்லது இது மாதிரி ஒரு விண்டோ வச்ச ஒரு அயன் கோரில் வந்து வச்சுருவாங்க. அதே வந்து நீங்கள் ஹை கெப்பாசிட்டி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னால் இங்கே பாருங்கள், மேலே ஒன்று இது மாதிரி ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். அது பேர் கன்சர்வேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளார டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலை ஃபில் பண்ணிடுவாங்க. அந்த ஹீட்டில் வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் வந்து எதர் எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ வந்து அந்த கன்சர்வேட்டரில் வந்து கலெக்ட் ஆகும். இது டீட்டெயில்டு டயக்ராம், இது ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் தான், பார்த்துக்கோங்க. ஸோ இதோட நம்ம வந்து இன்ட்ரொடக்ஷன் டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் முடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன், அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்ட்ரொடக்ஷன் டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட நோட்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கில் போய் பிளாக் லிங்க்குக்கு போய் இன்ட்ரொடக்ஷன் டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற போஸ்ட்லேருந்து ஃப்ரீ PDF நோட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் செமஸ்டருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.